அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினா மதிப்பும் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 56 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 50 சதமாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 53 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 34 சதமாக உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 10 சதமாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 85 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 15 சதமாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் இன்றைய தினம் 4:30 மணிக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நைட் 9 மணி வரைக்கும் இருப்பாங்க. மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக தொடர்பு கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 25 சதமாக உள்ளது. இது ஏர்வாய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 969 ரூபாய் வழங்கியிருந்தாங்க. இந்தியாவுக்கு 276 ரூபாய் 40 சதம் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. சில நேரங்களில் நீங்கள் சரியான டீடைல்ஸ் கொடுத்திருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கடனமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடனமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடனமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்றதால இன்னும் அதிகமான ஸ்பெஷல் ஆஃபர்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்வாய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபீல்ஸ் சில நேரங்களில் வெள்ளிக்கிழமைகள் அறவிடுவாங்க. அதே போல் 900 ஃபீல்ஸ் ரெகுலரான கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகஸ்ஸம் எக்ஸ்சேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா ஜஹ்ராவில் ஏர்வாய் எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலேயே இருக்குது. இந்த சுலைமானி அல் முகஸ்ஸம் எக்ஸ்சேஞ்சில் வெறும் 750 ஃபீல்ஸ் தான் தொடர்ந்துமே கட்டணமாக அறவிடுறாங்க. ரேட்டை பொறுத்தவரையில் பெஸ்டான ரேட் தான் வழங்குறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சம்பள பணத்தை முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே மாதிரி லீவில் போகிறவங்க எந்தெந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் இருக்குது அப்படின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 200 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 233 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 588 ஃபீல்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 266 ஃபீல்ஸ். மக்களே 30 தினார்லேருந்து 29 தினாருக்கு கம்மியாக குறைஞ்சிருக்குது தங்க விலை. எனவே தங்கம் வாங்குபவர்கள் இப்போதே வாங்க ஆரம்பிக்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இதோ அப்பாசியா பகுதிகளில் ஒரு கொடூர சம்பவம். கணவன் மனைவி சடலமாக மீட்பு, கத்தி குத்தா. அதே போல 9100க்கும் அதிகமான குடும்ப தகராறு. ஆர்மிக்கு சேருமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட குவைத்தி பெண்கள் 4 பேருக்கு மரண தண்டனை. ஈரானிகளுக்கு போதை வஸ்துக்களால். தாஜ் லங்கா ரெஸ்டாரண்ட் 1 தினாருக்கு
வயிறார சாப்பாடு போடுறாங்க. இதுவும் ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ணதால் வெள்ளிக்கிழமை லீவு போகிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது. அதே போல் சல்மான் காலிதி 5 வருட சிறை தண்டனை. யாரெல்லாம் டிரைவர்ஸ் சைனீஸ் வாகனம் ஓட்டுறீங்க, சீனீஸ் ரொம்ப கவனம், உயிருக்கு கூட ஆபத்து வருமா. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள், இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய வீடியோ ஃபர்ஸ்ட் லிங்கில் கமெண்டில் இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கார்கோ வீடியோ வரைக்கும் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்திகளையும் பார்க்கலாம். அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளிலையும் நேற்றைய தினமும் தூசி காற்று மறுபடியும் ஆரம்பமாகியது. அதே போல தான் ஈராக், இஸ்ரேல், சிரியா, ஈரான் இது போன்ற பல நாடுகள்லையும் தூசி காற்று அதிகமாக வீச ஆரம்பித்துள்ளது. இனி வரும் நாட்களில் தொடர்ந்தும் இடைவிடாத தூசி காற்று வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் மீண்டும் தூசி காற்று ஆரம்பமாகிச்சு. காலையில் கொஞ்சம் வானம் வெளிச்சிருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டு வண்டி கழுவின ஓட்டுநர்கள் இன்றைக்கி காலையில் வண்டியை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சில ஏரியாக்களில் தூசி காற்று மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது. அதனாலே தான் என்னவோ நானும் பார்த்துட்டு வண்டியில் கையே வைக்கலை, சனிக்கிழமை பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. நம்ம சொல்கிறத வீட்டில் கேட்குறதால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் தண்ணியும் வேஸ்ட்டு, உங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கொஞ்சம் பொறுமையாக இருந்து சனிக்கிழமை கழுக பாருங்கள். ஏன்னா எப்படியுமே இன்றைக்கும் ஒரு அளவுக்கான தூசி காற்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வண்டிகள் சில வீடுகளில் போக மாட்டாங்க வெளியில் எங்கேயும், அதனால் தூசி காற்று அப்படியே இருக்கும். சனிக்கிழமை கழுகுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். இதோ இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் போர் சூழல் ஏற்படுமா? சமரச நிலைக்கு வாருங்கள், தங்களை தாங்களே செல்ஃப் ரெஸ்டரைன் பண்ணிக்கோங்க. குவைத் இந்தியா பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. 4 ஈரானியர்கள் 350 கிலோகிராம் போதைப் பொருளை கடல் மார்க்கமாக குவைத்துக்குள் கடத்தி வர முயற்சி செய்ததால் அவர்களுக்கு குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குவைத்தில் இனிவரும் காலம் போதைப் பொருள் ஒரு சிறிய அளவாவது வைத்திருந்தாலும் மரண தண்டனை நிச்சயம் என்பதை மறந்துவிடாதீர்கள். குவைத்தின் தற்போதைய நிலவரப்படி பெண்கள் இராணுவத்தில் சேர்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது இது வேறு எதுவும் போர் சூழலில் பயப்படக்கூடிய மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இராணுவத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது, தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். குவைத்தில் இந்திய தம்பதியினர் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் இன்று அதிகாலை மீட்கப்பட்டனர் அப்படின்ற ஒரு செய்தி நேற்றைய தினம் வெளியாகி இருந்துச்சு. குவைத்தில் இந்தியா கேரளா மாநிலம் எர்ணாகுளத்தை சேர்ந்த தம்பதியினர் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. அப்பாசியாவில் உள்ள பிரபலமான கேரளா சமூக சேவை அமைப்பான கலா அமைப்பின் அலுவலகம் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த சுராஜ் மற்றும் ஃபென்சி தம்பதியினரே 1/5/2025 வியாழக்கிழமை அதிகாலை கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். தம்பதியினர் இருவரும் சுராஜ் சுகாதார அமைச்சகத்தில் செவிலியராகவும் ஃபென்சி பாதுகாப்பு அமைச்சகத்தில் செவிலியராகவும் பணியாற்றியுள்ளார். இவர்களுக்கிடையே சில கருத்து முரண்பாடுகள் இருந்ததால் 2 குழந்தைகளை நாட்டில் விட்டுவிட்டு வந்து இங்கு வந்த பிறகும் சில கருத்து முரண்பாடுகள் இருந்ததாகவும் இவர்களுக்கிடையே நடந்த அந்த வேறுபாடு காரணத்தால் கத்திக்கூத்து ஏற்பட்டிருக்கலாம், 2 பேரும் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம் சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி தடவியல் துறை இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. தயவு செய்து இந்த மாதிரி முடிவுகள் எடுக்காதீங்க அன்பார்ந்த கணவன் மனைவிகளை. குவைத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மிகவும் அதிகமான குடும்ப வன்முறைகள் பதிவாகி உள்ளது. அதாவது 5 ஆண்டுகளுக்குள்ள மட்டும் 9100க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக
தெரிவித்துள்ளார்கள். இதில் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 5600க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது நாட்டில் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்நுட்ப மற்றும் புள்ளி விவரத்துறை வெளியிட்ட தரவுகளின்படி 2020 முதல் 2025 மார்ச் 31 வரை மொத்தம் 9107 குடும்ப வன்முறை வழக்குகள் பொது வழக்கறிஞரிடம் அலுவலகத்துக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெறப்பட்ட புள்ளி விவரங்களில் இந்த வழக்குகளில் 7850 ஆண்கள் மற்றும் 3201 பெண்கள் உட்பட 11051 நபர்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்பதை வெளியிட்டதுடன் 4057 வழக்குகள் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் 3992 வழக்குகள் முடிக்கப்பட்டதாகவும் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. 3497 வழக்குகளில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9543 எட்டியுள்ளது. இதில் 5009 பெண்கள் மற்றும் 3934 ஆண்கள் அடங்குவர். குவைத்தில் இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இப்போ பதிவாகி வருது. அதே மாதிரி குடும்ப தகராறு என்ற ஆண் பெண் கணவன் மனைவி மட்டுமல்லாது பணிப்பெண்களும் ஓட்டுநர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் ஹைலைட்டான ஒரு விடயம். அதே போல் சல்மான் அல் ஹாலிதி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லண்டனில் வச்சு மன்னருக்கு செருப்பாலெல்லாம் எரிஞ்சு முட்டையிலெல்லாம் எரிஞ்சு ரொம்பவும் ஒரு சீப்பாக நடந்து கொண்ட ஒரு நபர். இவருடைய எதிர்ப்பு அப்படி வெளிக்காட்டினதுக்கு அப்புறமா ஈராக்கில் வச்சு கைது செய்யப்பட்டார். தற்போது 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் சபஹான் பகுதிகளில் வீதிகளுடைய புனரமைப்பு வெகு வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது பணி அமைச்சகத்தால். இனி வரும் நாட்களில் தொடர்ந்தும் ஒவ்வொரு பகுதிகளையும் குடியிருப்பு பகுதிகளையும் தீவிரமாக செயல்படுத்த வரும் அப்படின்னு பணி அமைச்சர் டாக்டர் நூர் அல் மெஷான் தெரிவிச்சிருக்கிறாங்க. சைனா புதிய வகையான ஒரு பேட்டரியை கண்டுபிடிக்கிறாங்களாம், நியூக்ளியர் பேட்டரி. இது 100 வருடத்துக்கு நான் சார்ஜிங், வித்தவுட் சார்ஜிங். புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறானுங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்த போகுதுன்னு அல்லாஹு ஆலம். ஏன்னா சீனாவுடைய கண்டுபிடிப்பு எதுலேயுமே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்யுது. இதோ கத்தார் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தன்னுடைய மகன் நொடிப்பொழுதில் உயிர் தப்பியதாகவும் சரியான நேரத்தில் ஏர்பேக் வேலை செய்யவில்லை, சீனாவின் கார்களை வைத்திருக்கிறவர்களுக்கு அல்லாட காவல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் அல்ஹம்துலில்லாஹ். يعني بالغت في مدح الصيني والصناعة الصينية والكلام الفارغ هذا كله كلام فاضي. الصيني يبقى صيني. يعني أنا أسأل الشركة صراحة متى يطلع الإيرباج؟ يعني وش منتظر الإيرباج حضر الجناب عشان يطلع بعد هالضربة هذه اللي ما أتوقع يعني في أقوى من هالضربة عشان يطلع إيرباج. لا إيرباجات طلعت ولا استغفر. يبقى الصيني صيني، يبقى صيني. وين إيرباجاتكم يا أهل الصين؟ ممكن والله صراحة يبقى صيني. استغفر الله العظيم. الحمد لله على سلامة ولدنا، لكن ما في أقوى من هالضربة أتوقع عشان تطلع إيرباجات. حسبي الله ونعم الوكيل. يبقى الصيني صيني والياباني ياباني. استريحي يا الصين استريحي. خلك على خلاطات العصير والمواضيع هذه. اترك منك السيارات. والله ما اتوقع وين الارباق انا اتوقع ان ما اظن خلوكم على خلاط العصير وبس. சைனீஸ் கார் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் நிறைய வாகனங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பாருங்க, செவலட் கேப் ஒன்று பெடல் ஸ்ட்ரக் ஆகினதால, எக்ஸலரேட்டர் ஸ்ட்ரக் ஆகினதால என்ன நடக்குதுன்றது பாருங்க. அதோடைய மீதி துண்ணை போட முடியாது, அப்படியே வண்டி ஓடி போய் தடும் புரண்டு அப்படியோ பிறண்டு அடித்து போய் விழுந்துச்சு. தயவு செய்து ரொம்ப கவனம் சாரதிகள், குறிப்பாக வாகனத்தை நிறைய பேர் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் சில நேரங்களில் க்ரூஸ் கண்ட்ரோலும் ஸ்ட்ரக் ஆகும். அதே மாதிரி பள்ளங்களில் விழுந்து வாகனத்துடைய 2 பக்கமும்
அதாவது குறிப்பாக முத்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீட் பிரேக்கர்களில் நீங்கள் வேகமாக போய் விழுந்தாலும் சில நேரங்களில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வெஹிக்கல்ஸ் சில நேரங்களில் க்ளாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதால் வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க, கவனமாக வண்டி ஓட்டுங்க. தாஜ் லங்கா ரெஸ்டாரண்ட். தாஜ் லங்கா ரெஸ்டாரண்ட் வந்து மாலியாவில் ஃபெனசோனிக்கு பின்னாடி பள்ளி வாயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு தினாருக்கு அருமையான சாப்பாடு வழங்குறாங்களாம். அதே போல் மலிவான விலையிலேயே நிறைய ஷோர்டிஷ் ஐட்டமும் கிடைக்குது அப்படின்னு ஒரு சகோதரர், நம்மளுடைய பார்வையாளர் ரில்வான் சகோதரர் அவர்கள் நம்மளுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். நிறைய பேர் லீவுக்கு போவீங்க, சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற விலைக்கு இருந்துச்சுன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த தகவல் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருடைய வாய்ஸ் கட்டோடைய சாப்பிட்டவர் இல்லையா. இது வந்து பெனசோனிக் பில்டிங்க்கு பின்னால், பள்ளிக்கு பின்னால் இந்த ஹோட்டல் திறந்து புதுசாக திறந்துக்கிறாங்க. உண்மையிலே நியாயமான வேலை தான். ஒரு டினார் தான் ஒரு சாப்பாடுக்கு, நல்லா வேண்டிய சாப்பாடு எடுத்தாலும் ஒரு டினார் தான். நல்லா இருந்துச்சு. நான் மற்ற ஹோட்டலில் விட இந்த ஹோட்டலில் பார்த்தோம். நல்லா க்ளீனாக செஞ்சுருக்கிறாங்க. நல்லா நல்ல இதாகி ஸ்பெஷலாக சாப்பாடுகள். இந்த சாப்பாடு எடுத்து ஒரு டினார் கொடுக்குறான். விலையும் இல்லை. நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்களே, சின்ன சம்பளம் எடுக்கிறவங்களுக்கும். மற்ற ஹோட்டலில் 1 டினார் 1.750 போகுது. இந்த ஹோட்டலில் 1 டினார் தான். அதனால் இதை உங்களோட நியூஸுக்கு நான் தந்த காரணம் வந்து தெரியுமா, உங்களோட நியூஸ் நிறைய பேர் பார்க்குறவங்க இருக்கிறாங்களே, அப்போ பிரயோஜனப்படுமே. இதனால் ஏண்ட வாய்ஸ் கட் கிளியர் இல்லை. அதனால் நீங்கள் விஷயத்தை சொல்லி இந்த ஹோட்டலில் 7 மணி நேரம் நீங்கள் நியூஸில் போடுங்க. மாலியாவில் பெனசோனிக்கு பில்டிங்க்கு பின்னால், பள்ளிக்கு பின்னால் இந்த ஹோட்டல் திறந்துக்கு தாஜ் லங்கான்னு சொல்லி. තව බද්දයක් දාන්න මම නෙංගමින් රූමුකට ඕගොල්ලෝ රූමුකට ස්ටෝර්ටයා අර පොඩේ ඉන්නේ කට්ටිය வீடியோ போட பிரச்சனை இல்லை. Pag muna kamu. Hari. அவருடைய வாய்ஸ் கட்டை போடாமல் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் இன்னும் போய் சாப்பிடலை. சாப்பிட்டாதான் நான் சொல்ல முடியும். அதனால தான் நான் அவருடைய வாய்ஸ் கட்டை போட்டேன். ஏன்னா அவர் சாப்பிட்ருக்காரு, வேறு லெவலில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ட்ரை பண்ணுங்கள். மாலியாவில் ஃபெனசோனிக் பில்டிங்க்கு பின்னாடி பள்ளிவாயிலுக்கு பக்கத்தில் இருக்குது தாஜ் லங்கா ரெஸ்டாரண்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 தினார், ஏன்னா சில கடைகளில் 1.5 தினார் 1.750 ஃபீல்ஸ் 1.25 தினார் அப்படின்னு சாப்பாட்டுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது 1 தினாருக்கு நல்ல வயிறார சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். மாலியாவில் இந்த மாதிரி கடைகள் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கடைகளுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இலங்கையர்கள் இலங்கைக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இலங்கையிலேருந்து அவங்க கொண்டு வரக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி உணவுப் பொருட்கள், அதே மாதிரி இவங்க சம்பாதிக்கிறதுல இலங்கைக்கு பணம் போகுது அப்படின்றதால இலங்கையர்கள் இலங்கைக்கும்
சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் லீவில் போகிறவங்க மறக்காமல் உங்களுடைய சிவில் ஐடியை கொண்டுட்டு போங்க. அனைத்து பகுதிகளிலையும் சோதனைகள் தீவிரமாக இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.